டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தாச்சு. எங்க சிக்கல் வருது தெரியுமா? இப்போ மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்லிட்டு, நீதிபதி என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த திருமணம் எப்படியே செல்லு அப்படின்ட்டாரு. பொதுவாகவே மாலை மாற்றி கொண்டால் அது திருமணம் ஆகாது. ஏன்னா ஜாய் கிறிஸ்டில் கிறிஸ்தவ பொண்ணு கிறிஸ்தவத்திலிருந்து மதம் மாறி இந்துவா கல்யாணம் பண்ணணும். அப்படியே இந்து அறநிலைத்துறையில கல்யாணம் பண்ணா இந்து அறநிலைத்துறையில ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும். இங்க விவாகரத்து நீதிமன்றத்திலிருந்து கொடுக்கப்படவில்லை. அதுக்கு இடையிலே போய் கோயில்ல போய் மாலை மாத்திக்கிட்டாங்க 2 பேரும். இது மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவிக்கு நல்லா தெரியும் இந்த கல்யாணம் செல்லாதுன்னு. ஏன்னா விவாகரத்துக்கு முன்னரே திருமணம்னு சொல்றாங்க. அதைத்தான் நீதிபதியும் கேட்டார். ஆக மாதம்பட்டி ரங்கராஜை திருமணம் செய்தது செல்லாது. அப்ப குழந்தை பிறந்திருக்கு, மாதம்பட்டி ரங்கராஜ் குழந்தைதான் அப்படின்னு சொல்றாரு ஜாய் கிறிஸ்டில். சரிப்பா நீ சொல்ற இல்ல, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருவோம், அங்க ரங்கராஜே நான் தயாருங்கிறார். டிஎன்ஏ டெஸ்ட்ல அவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தைன்னா அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறார். இப்ப இதுல யாரு மேல குற்றம்?